ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தியார் ஸ்பெஷல் சிக்கன் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். 2 to 3 பீசஸ் வந்து பொட்டாட்டோ ஸ்லைஸஸாக பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு சிக்கன் நான் பொட்டாட்டோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மசாலா மிக்ஸ் பண்ணணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 4 விசிலுக்கு வச்சுட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனு, ஜிஞ்சர் சோப்பு, கார்லிக் சோப்பு, அப்புறமா க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சிக்கன் வந்து நல்லா உதிரியாக வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரையாக. ஸோ இப்போ நம்ம வந்து திக்காக வந்து பேட்டர் ரெடி பண்ணிவிட்டோம். பிரெட் கிரம்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 முட்டை உடிச்சு லிட்டில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் எக் வாஷ் பண்ணிவிட்டு கட்லெட் மாதிரி செஞ்சுட்டு 10 minutes ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா ஆயிலை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து 10 minutes ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு எடுத்துட்டோம். கட்லெட் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயிலும் சூடாகிடுச்சு. பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.